படையாண்ட மாவீரா நான் படைப்பு செஞ்சதுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே பேரன்போட பெரும்பாசத்தோட இந்த மண்ணின் மீது இருக்கிற அடங்கா பற்றோட தான் இந்த படைப்பு செய்யப்பட்டிருக்குது. எல்லாரும் இந்த படைப்பை ஒரு சாதிய படைப்பாக இன்றைக்கி பார்க்கப்படுகிற ஒரு சூழலை, ஒரு கட்டமைப்பை திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க. அவர்கள் பேச தொடங்கினதை நான் தவறாக நினைக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு தனிச்சாதி படைப்பாக தொடங்கி ஒரு தமிழ் சாதி படைப்பாக இந்த படைப்பு முடியுது. அதனால் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் எப்படி என்னுடைய சந்தனக்காடை கொண்டாடினாங்களோ அதுபோல் படையாண்ட மாவீராவையும் அவர்கள் ஒச்சு முகர்ந்து அவர்கள் கொண்டாடப் போகிற அந்த நாள் செப்டம்பர் 19ஆம் தேதி அது உலகம் முழுக்க திரையிடப்படுகிற நாள். அந்த நாள் அது ஒட்டுமொத்த தமிழர்களும் குதூகலத்தோட கொண்டாட்டத்தோட பெருநெகிழ்வோட அந்த படைப்பை அவர்கள் கொண்டாட போகிறாங்க அப்படிங்கிற பெருநம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த படம் அவர் குரு அவர்களை மையமாக வச்சு எடுக்கக்கூடிய காரணங்கள் என்ன? காரணத்தை நான் முன்னாடி பேசும்போது சொன்னேன். அதாவது தன்னுடைய வசதிக்காக, தன்னுடைய வருமானத்துக்காக ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு படத்தை ஓட்டி அதில் பெருலாபம் பார்த்து அதில் சோறு திங்கிறதும் காரில் போகிறதுங்கிறதும் பேங்க் பேலன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்கிற படைப்பாளிகளுக்கு பதில் மட்டும் இல்லை படையாண்ட மாவீரா பதிலடி. அது ஜெய் பீம்ங்கிற ஒரு படத்தில் நேர்மையற்ற முறையில் ஞானவேல் அவர்களுடைய அந்த படைப்பு, அது தமிழ் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும் குடிக, ஒரு வன்னியர் சமூகத்தை கொந்தளித்த நிலையில் கூட நேர்மையற்ற முறையில் தவறு செஞ்சவன் ஒரு தனி சமூகத்தவன், ஆனால் கொடூரமான ஒரு காவல்துறை அதிகாரிக்கு காடுவெட்டி குரு அவர்களுடைய பெயர் வச்சு அக்கினி குண்டத்தை மாட்டி அவமானப்படுத்தினதோடு மட்டும் இல்லை, இறுதி வரைக்கும் திமிராக யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோங்கிற ஒரு கீழ்த்தரமான ஒரு பதுங்களுக்குரிய ஒரு பதிலை சொன்ன நிலை இருக்குல்ல, அந்த கோபம் தான் இந்த படைப்பு. ஏன்னா இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன் எல்லை தாண்டி படைப்பு செய்யலாம். எங்கள் மண்ணில் கலவரம் செய்யக்கூடாது. ஆக எங்கள் மண்ணில் நீங்கள் வன்னியர் குடியும் பறையர் குடியும் நீண்ட நெடுகாலமாக அரசியலாக 50 ஆண்டுகளாக இந்த திராவிட கூட்டங்கள் இவர்கள் அடிச்சுக்க வச்சு அவங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் காலங்காலமாக இந்த மண்ணில் அமைதியோடு வாழ்ந்த அந்த கூட்டம் மறுபடியும் தங்களுக்குள்ள ஒரு பெரும் புரிதலை உருவாக்கி இந்த மண்ணில் மகிழ்ச்சியோட ஆட்சி அதிகாரத்தோடு வாழணுங்கிற ஒரு தாய்மை நிறைஞ்ச ஒரு நிலையில தான் நான் இந்த படைப்பை எடுத்திருக்கேன். அதனால் இந்த கூட்டத்துக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணுங்கிறது தான் இந்த படைப்பு. கூட கடைசி வரைக்கும் இருமாப்போட நின்ன சூர்யா இன்னும் கூட அதற்கு நேர்மையான வருத்தத்தை தெரிவிக்கல. எங்கள் படங்களை யாரும் பார்க்கல, ஒரு பெருங்கூட்டம் எங்களை ஒதுக்குது. நீங்கள் நேர்மையோடு நடந்தால் காலகாலமாக உங்களை தூக்கி வச்ச கூட்டம் தமிழர் கூட்டம் உங்களை கொண்டாடும். கடைசி வரைக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உங்களை ஒருபோதும் இங்கே தலையெடுக்கக்கூடாதுங்கிறதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.